வணக்கம். சத்தியம் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு வந்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கருப்பு கொடி. அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு முழக்கம். எண்ணூரில் 600 மெகாவாட் திறன் கொண்ட புதிய அதிநவீன அனல் மின் நிலையம் தமிழக அரசு அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு துரோகம் இழைக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். பஞ்சாபில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலுக்கு வந்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்கள் கருப்பு கொடி காட்டினர். புத்தாண்டை ஒட்டி வழிபடுவதற்காக சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் இன்று வந்தார். மன்மோகனுடன் அவருடைய மனைவி குருசரன் கௌரும் வந்தார். பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிய ஹசாரேயின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு முழக்கங்களையும் எழுப்பினர். அமிர்தசரஸில் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கருப்பு கொடி காட்டிய ஹசாரே ஆதரவாளர்களின் செயலுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டை ஒட்டி இன்று அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு வழிபட சென்ற பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டது. இது பற்றி டெல்லியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரஷீத் ஆல்வி, இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றார். देखिए, बहुत अनफॉर्चुनेट है, दुर्भाग्यपूर्ण है. जिन लोगों ने झंडे दिखाए उन्हें चाहिए कि भारतीय जनता पार्टी के नेताओं को वो झंडे दिखाएं. वही जिम्मेदार हैं कि लोकपाल बिल पार्लियामेंट के अंदर पास नहीं होने दिया. हमारी लोकसभा के अंदर मेजॉरिटी है, हमने पास किया. राज्यसभा के अंदर हमारी मेजॉरिटी नहीं है, भारतीय जनता पार्टी ने पास नहीं होने दिया. ये काले झंडे उन्हीं नेताओं को दिखाने चाहिए जो इसके लिए जिम्मेदार. நாட்டின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வீட்டின் மீது அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் நேற்று இரவு தாக்குதல் நடத்தினர். தலைநகர் இம்பாலில் உள்ள நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எல் ஜெயந்தகுமாரின் வீட்டின் மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ஒரு பெண் காயமுற்றார். கார் கண்ணாடி உடைந்ததை தவிர வேறு பாதிப்பும் எதுவும் இல்லை. காயமுற்ற பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை பொங்கல் போனஸாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 30 நாட்கள் ஊதியத்திற்கு இணையாக அதிகபட்சம் 3000 ரூபாய் மிகை ஊதியமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏ மற்றும் பி பிரிவு அலுவலர்கள் அனைவருக்கும் சிறப்பு மிகை ஊதியமாக 1000 ரூபாயும், ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள், முன்னாள் தலையாரி, கர்ணம் ஆகியோருக்கு பொங்கல் பரிசாக 500 ரூபாயும் வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் குறைந்தபட்சம் 840 நாட்கள் பணியாற்றிய அடிப்படை நிலை முழு நேர ஊழியர்கள், பகுதி நேர மற்றும் சில்லறை செலவின பணியாளர்கள் ஆகியோருக்கும் 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியமாக வழங்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்துணவு ஊழியர்கள், ஊட்டச்சத்து ஊழியர்கள், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் உள்ளிட்ட காலமுறை ஊதியம் மற்றும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாற்றும் அனைவருக்கும் சிறப்பு மிகை ஊதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்கு மாற்றாக மற்றொரு புதிய அனல் மின் நிலையத்தை அமைக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எண்ணூரில் 5 அலகுகள் கொண்ட மொத்தம் 450 மெகாவாட் திறனுள்ள அனல் மின் நிலையம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருவதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அங்கு உள்ளவை அனைத்தும் பழமையான இயந்திரங்கள் என்பதால் அனல் மின் நிலையம் முழு உற்பத்தி திறனுடனும் செயல்பட இயலவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே எண்ணூரில் 5 அலகுகள் கொண்ட அனல் மின் நிலையத்தில் உள்ள பழைய இயந்திரங்களை அகற்றிவிட்டு அதே இடத்தில் 90 ஏக்கர் நிலப்பரப்பில் 3600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக மாற்று அனல் மின் நிலையம் ஒன்றை அமைக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதியதாக அமைக்கப்படவுள்ள மாற்று அனல் மின் நிலையம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் 600 மெகாவாட் திறன் உள்ளதாக இயக்கப்பட உள்ளதாகவும் இது 2015ஆம் ஆண்டு இறுதிக்குள் செயல்பட தொடங்கும் எனவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டு தமிழகத்திற்கு துரோகம் இழைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் மதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ முல்லை பெரியாறு விவகாரத்தில் மத்திய அரசை கடுமையாக குற்றம் சாட்டினார். மன்மோகன் சிங் அரசு முல்லை பெரியார் பிரச்சனையில மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்திருக்கிறது. மத்திய அரசு இதில் ஓர வஞ்சகமாக பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது. 2006 சட்டத்தை கண்டித்து சட்டத்தை செல்லாதுன்னு சொல்ல நடவடிக்கை எடுத்ததா இல்லை. தொடர்ந்து இந்த 6 ஆண்டு காலத்திலும் மன்மோகன் சிங் அரசு மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்திருக்கிறது. கேரளம் நம்மை தவிர்த்து ஆந்திரா கர்நாடகாவிலே பொருட்கள் வாங்கி அவர்கள் வாழ முடியாது. அவர்களாக உற்பத்தி செய்யவும் முடியாது. அவங்களுக்கு நிலம் கிடையாது, விவசாயம் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு கழனிகள் கிடையாது. எனவே அவர்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடியது. எனவே கேரளத்தினுடைய மக்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று யாருங்க நினைக்கிறேன். டிசம்பர் 2ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி கொடியோடு போய் சட்டரை உடைக்க முற்பட்ட பிறகு முல்லை பெரியாறில், 4ஆம் தேதி பிஜேபிக்காரங்க பேபி டேமை சமட்டி வச்சு உடைக்க முற்பட்ட பிறகு பொறுமையாக இருந்த தமிழகம் அதுக்கு பிறகுதானே குதித்தது. எவ்வளவு பொறுமையை கையாள முடியுமோ தமிழகம் கையாண்டது. முல்லை பெரியாறு அணை தண்ணீரை முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் தென் தமிழக மக்களுக்கு அது சரிவர கிடைக்கப்பெறாமல் போனால் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்றும் வைகோ குறிப்பிட்டார். கும்மிடிப்பூண்டி அருகே பொங்கல் திருநாளுக்காக அறுவடை செய்ய தயாராக இருந்த மஞ்சள் மற்றும் கிழங்கு செடிகள் தொடர்ந்து பெய்த மழையால் சேதமடைந்தன. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மேல் முதலம்பேடு, ஏஎன் குப்பம், ஐயர்கண்டிகை உள்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தானே புயல் காரணமாக மழை பெய்ததால் 150 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் செடிகளும் 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கிழங்கு வகைகளும் பெரும் சேதம் அடைந்தன. இதனால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இனி செவ்வாய்க்கிழமை காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்புகள். தமிழகத்தின் வடக்கு கடலோர பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் ஆந்திரத்தின் தெற்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ வாய்ப்புண்டு. திருநெல்வேலியில் வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸுமாக இருக்கும். மதுரையின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸுமாக இருக்கும். கோவையில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸுமாக இருக்கும். திருச்சியின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸுமாக இருக்கும். புதுச்சேரியில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸுமாக இருக்கும். சென்னையில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸுமாக இருக்கும். சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்யும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு வந்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கருப்பு கொடி. அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு முழக்கம். எண்ணூரில் 600 மெகாவாட் திறன் கொண்ட புதிய அதிநவீன அனல் மின் நிலையம் தமிழக அரசு அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு துரோகம் இழைக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.